தமிழ்நாடு போட்டித் தேர்வு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கான அரண் எனும் பெயரில் தங்கும் இல்லங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான மதிப்பீட்டுத் தொகை எவ்வளவு? தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கான அரண் எனும் பெயரில் தங்கும் இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான மதிப்பீட்டுத் தொகை எவ்வளவு? இதற்கான விடை பார்த்திங்கன்னா 64 லட்சம். சரிங்களா? இந்த அரண் இல்லம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்காக திறக்கப்பட்டிருக்குது. முதல் கட்டமாக 2 நகரங்களில் பார்த்திங்கன்னா திறந்திருக்காங்க. எந்த ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டாலுமே எடுத்த உடனே பார்த்திங்கன்னா எல்லா தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த மாட்டாங்க. 2 நகரங்களில் சோதனை முறையில் இது பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதை விரிவுபடுத்துவாங்க. சரிங்களா? அந்த முறையில் முதலாக 2 இடங்களில் தொடங்கியிருக்கிறாங்க இந்த அரண் இல்லங்கள். எந்தெந்த இடம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய செனாய் நகர், மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர். சென்னை, மதுரை 2 இடங்கள் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த தங்குவதற்கான கால அளவு பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரை அவங்க இருக்கலாம். சரிங்களா? அவருடைய தனிப்பட்ட தேவைகளுடைய அடிப்படையில் 1 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் கூட அவங்க இருக்கலாம். இங்கே தங்குறதுக்கு எதுவும் தகுதி எதுவும் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும். என்ன அதுனா, மாநில திருநங்கை நலவாரியத்தின் அடையாள அட்டை, 18 வயதிற்கு மேற்பட்ட திருநங்கைகள். சரிங்களா? அடையாள அட்டையோடு 18 வயதிற்கு மேற்பட்ட திருநங்கைகள் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் தகுதி. சரிங்களா? சரி, அடுத்தது 2வது வினா. சுகம்ய பாரத் செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சுகம்ய பாரத் செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா 2021. இது எதுக்கு நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த செயலியை பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த செயலியில் இப்போ ஏஐ முறையில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த சுகம்ய பாரத் செயலி யாருக்கானது அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சுகம்ய பாரத் செயலி அப்படிங்கிறது. இது எந்த துறைக்கு கீழே, எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னா, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்துக்கு கீழே வருது. சரிங்களா? சரி, ஓகே. இது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு அனைத்து விதமான சேவைகளையும் பார்த்திங்கன்னா வழங்குகிறது இந்த சுகம்ய பாரத் ஆப் அப்படிங்கிறது. தொடங்கப்பட்ட வருடம் 2021. இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் கொஞ்சம் நியூ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதை நம்ம பார்க்குறோம். அடுத்த வினா. உலக கை துவைக்கும் பதில் கழுவுதல் கூட போட்டுக்கலாம். உலக கை கழுவுதல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா அக்டோபர் 15. சரிங்களா? உலக கை துவைக்கும் அல்லது கழுவுதல் தினம் அக்டோபர் 15 அன்று கொண்டாடப்படுகிறது. அடுத்த வினா. இது 2008ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது. இது கேள்விகள் 2 விதமாக கேட்கலாம். எப்படி அப்படின்னா, அந்த கை கழுவுதல் தினம் பற்றி கேட்கலாம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? 2008 தான் பார்த்திங்கன்னா முதலாக கொண்டாடப்பட்டது. அடுத்த வினா. புதிய தேசிய பாதுகாப்பு படை மையம் எந்த நகரத்தில் அமைக்கப்படும்? புதிய தேசிய பாதுகாப்பு படை மையம், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. சரிங்களா? நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு இது பார்த்திங்கன்னா எந்த நகரத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா அயோத்தி. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 6 தேசிய பாதுகாப்பு படை மையம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் கீழே கொடுத்துருக்கேன், எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மும்பையில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, சென்னையில் இருக்குது, ஹைதராபாத்து, அகமதாபாத்து, ஜம்மு. இந்த 6 நகரங்களில் ஏற்கனவே இருக்குது தேசிய பாதுகாப்பு படை மையம். அப்போ இந்த அயோத்தியோட அமையிருக்கிறத சேர்த்து மொத்தமாக இந்தியாவில் 7 தேசிய பாதுகாப்பு படை மையம் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது, உலக மாணவர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? உலக மாணவர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா 2010. 2010லேருந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏபிஜே முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்தநாள் என்றதும் பார்த்திங்கன்னா உலக மாணவர்கள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது. அக்டோபர் 15 உலக மாணவர்கள் தினம். இது எப்போ இருந்து கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னா 2010லேருந்து. அந்த 2010 அப்துல் கலாம் ஐயா அவருடைய எத்தனையாவது பிறந்த நாள் அப்படின்னா 79வது பிறந்த நாள். இந்த 79வது பிறந்த நாள் தான் பார்த்திங்கன்னா முதலாக கொண்டாடப்பட்டது இந்த உலக மாணவர்கள் தினம் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். 6வது வினா. சிவில் பதிவு முறை அடிப்படையிலான இந்தியாவின் முக்கிய புள்ளி விவரங்கள் 2023 அடிப்படையில் மாநிலத்தில் உயர்ந்த குழந்தை பாலின விகிதம் எங்கு பதிவாகியுள்ளது?
அப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறது 2023 அடிப்படையை வச்சு எடுக்கப்பட்டது. சரிங்களா, இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அதிக குழந்தை பாலின விகிதம் அல்லது உயர்ந்த குழந்தை பாலின விகிதம் எங்கே பதிவாகிருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். இதை பற்றின ஒரு கூற்று காரணம் வந்து கீழே நம்ம பார்ப்போம், அந்த இதில் பார்க்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உயர்ந்த குழந்தை பாலின விகிதம் 2023 வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து பதிவாகிருக்குது. எவ்வளவு அப்படின்னா 1000க்கு 1085 வந்து இருக்குது. சரிங்களா, 1000 ஆண்களுக்கு 1085 சாரி 1000 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1085 வந்து இருக்குது. 85 கூடுதலாக இருக்குது. அடுத்தது 7வது வினா, சமீபத்தில் திருமலாபுரத்தில் தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறையானது முதல் அகழ்வாராய்ச்சி நடத்தியது. இது எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருமலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்த வினா, மரண தண்டனைக்கு எதிரான உலக தினம் எந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது? மரண தண்டனைக்கு எதிரான உலக தினம் எந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 10. அடுத்து 9வது வினா, சிஎம் ஃப்ளைட் திட்டம், அதாவது சிஎம் விமானம் தமிழில் சொல்கிறாங்க தான், சிஎம் விமானம் திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா அசாம். இந்த சிஎம் ஃப்ளைட் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து மாணவர்களுக்கு திறன் பயிற்சிக்காக வழங்கப்படுதோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசாம் மாநில அரசானது சிஎம் ஃப்ளைட் அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குறதுக்காக தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டமானது ஜப்பான் அரசோடு இணைந்து வந்து பார்த்திங்கன்னா அசாம் வந்து செய்ய இருக்குது. சரிங்களா, ஜப்பான் அரசோடு இணைந்து இந்த சிஎம் ஃப்ளைட் திட்டத்தை வந்து அசாம் வந்து செயல்படுத்த இருக்குது. இது என்ன, அந்த சிஎம் ஃப்ளைட் என்ன முக்கியமான இது அப்படின்னா மொழிப்பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகள் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயிற்சி வழங்குறாங்க. இதன் மூலமாக வந்து வெளிநாடுகளில் போய் மாணவர்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுது. சரிங்களா, ரைட். அடுத்தது 10வது, பின்வரும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். 2023 ஆண்டுக்கான சிவில் பதிவு முறை அடிப்படைகளான இந்தியாவின் முக்கிய புள்ளி விவரங்கள் அறிக்கையை இந்தியாவின் பொதுப்பதிவாளர் வெளியிட்டார். அதாவது ஜென்ரல் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, அதான் வந்து பொதுப்பதிவாளர். 2வது பாயிண்ட்டு, 2023 ஆண்டில் மொத்தமாக 2.52 கோடி பிறப்புகள் பதிவாகியுள்ளன. இது 2022 விட 2.32 லட்சம் குறைவு. 3வது, இந்த அறிக்கை இந்தியாவில் பிறப்பு மற்றும் மரண நிகழ்வுக்கான அதிகாரப்பூர்வ பதிவாகும். மேலுள்ள எந்த கூற்றுகள் சரியானவை? நம்ம மேலே வந்து ஒரு வினா வந்து பார்த்தோம், அதிக குழந்தை பாலின விகிதம் வந்து அருணாச்சல பிரதேசத்தை பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இதுவும் ஒரே தான். சரிங்களா, இந்த பதிவில் இருந்து அது வந்து தனியாக வந்து கேட்டிருக்கேன். ரைட், அப்போ இதுக்கான விடை வந்து பார்க்கலாம். இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே சரியானது. இதற்கான விடை வந்து 3 கூற்றுகளுமே சரியானது. சரிங்களா, நீங்கள் ஒரு வாட்ச் பார்த்துக்கோங்க. இந்த 2023க்கான சிவில் பதிவு முறை அடிப்படையிலான பிறப்பு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியாவுடைய பொதுப்பதிவாளர். சரிங்களா, அவர் விட்ட அறிக்கையின்படி தான் அது நம்ம கொடுத்துருக்கோம். 11வது வினா, இந்தியாவில் இதுவரை நீலக்கொடி சான்றிதழ் பெற்றுள்ள கடற்கரைகளின் எண்ணிக்கை. இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா 18. கடந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா 5 நீலக்கொடி கடற்கரைகளுக்கு ஒரு 5 கடற்கரைகள் வந்து பார்த்திங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் வந்து பெற்றுருந்துச்சு. எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை. அந்த 5 இதையும் சேர்த்து தான் இப்போ நமக்கு 18 கடற்கரைகள் இந்தியாவில் வந்து நீலக்கொடி சான்றிதழ் வந்து பெற்றிருக்குது. இந்த நீலக்கொடி சான்றிதழ் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் இது யார் கொடுக்கா, எந்த நாடு கொடுக்குது அப்படின்னா டென்மார்க் நாடு. சரிங்களா, டென்மார்க் நாடு வந்து கொடுக்குது. இது இந்த சான்றிதழ் பெறுவதற்கு ஒரு 33 நிபந்தனைகளை வந்து பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான், அதாவது 33 குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். சரிங்களா, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாருந்தா அது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலக்கொடி சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. அடுத்து 12வது வினா, கிழக்கு அண்டார்டிகாவில் அமைக்கப்பட உள்ள மைத்ரி 2 ஆராய்ச்சி நிலையமானது எந்த ஆண்டிற்குள் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? சரிங்களா, எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு அண்டார்டிகாவில் அமைக்கப்பட உள்ள மைத்ரி 2 ஆராய்ச்சி நிலையமானது எந்த ஆண்டிற்குள் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா 2029 ஜனவரி 2029 ஜனவரி மாதத்திற்குள்ளாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, ரைட். 13வது வினா, 16வது நிதியாணையத்தின் பதவிக்காலம் மேலும் எவ்வளவு காலம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா
நவம்பர் 30, 2025. இந்த 16வது நிதி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 31, 2023 வந்து அமைச்சிருந்தாங்க. இதற்கான தலைவர், இந்த 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அரவிந்த் பனகாரியா. இந்த குழுவினுடைய அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 31 சமர்ப்பிக்கப்படணும். சரிங்களா? இப்போ மேலும் வந்து ஒரு மாதம் கூடுதலாக வந்து இதற்கான கால அளவு அப்படிங்கிறது நிதி ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரு மாதம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்த நிதி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொருளாதாரத்தில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக். அடுத்து 14வது வினா, சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 17. அக்டோபர் 17. இது வந்து பார்த்திங்கன்னா 1992 டிசம்பரில் இந்த மாதிரி அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடணும் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்து 1993 கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16, விவேக் மேனன் சமீபத்தில் எந்த அமைப்பின் இனங்கள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? விவேக் மேனன் எந்த அமைப்பின் இனங்கள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம், அதாவது ஒன்றும் இல்லை, IUCN. சரிங்களா? இந்த அமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் இந்தியர் இவர் தான். அதே மாதிரி முதல் ஆசியரும் இவர் தான். ஆசியர் அப்படின்னா ஆசிய நாட்டை சார்ந்த ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவது இதுதான் முதல் முறை. இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதும் இதுதான் முதல் முறை. 17வது வினா, தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சென்னை. அடுத்தது, உலக முதுகெலும்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16. உலக முதுகெலும்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 16. அடுத்த வினா, 2025 ஆண்டிற்கான இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர். அடுத்தது 20வது வினா, பிரதம மந்திரி கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு முன்னாடி வந்து கரீப் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? கரீப். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2029 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பற்றி கூடுதல் தகவல் பார்ப்போம். இந்த திட்டமானது கல்யாண் அன்ன யோஜனா திட்டமானது 2020 ஏப்ரல் வந்து தொடங்கினாங்க. சரிங்களா? 2020 ஏப்ரலில் தொடங்கப்பட்டது. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது. ஏழைகள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஏழைகள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கான இலவச உணவு தானியங்களை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கம். 2024 டிசம்பரில் இருந்து மேலும் 5 ஆண்டுகளுக்கு இது வந்து நீட்டிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அப்போது 2029 டிசம்பர் வரைக்கும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும். சரிங்களா? தொடங்கப்பட்டது 2020 ஏப்ரலில் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்தது 21வது வினா, கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தில் உள்ள வேதிப்பொருளின் பெயர்? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா டை எத்திலீன் கிளைக்கால். இதை பற்றி எதுக்கு பார்க்கும் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் சிந்துவாரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் 11 குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருமல் மருந்தை குடித்து வந்து பலியாகிருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. எதனால், இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இருமல் மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா டை எத்திலீன் கிளைக்கால் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்திருக்குது. இந்த கெமிக்கல், இந்த வேதியியல் பொருள் வந்து எந்த விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா உடலில் வந்து சிறுநீரக செயலிழப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த 11 குழந்தைகள் இறந்துருக்காங்க இல்லையா, இந்த 11 குழந்தைகளுக்கும் சிறுநீரக செயலிழப்பு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இறந்துருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த டை எத்திலீன் கிளைக்கால், இந்த கோல்ட்ரிஃப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இருமல் மருந்து, கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா
காஞ்சிபுரம் நம்ம தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் ஸ்டேஷன் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தால் இது தயாரிக்கப்படுது. அண்டை மாநிலமான கேரள அரசில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுவதுமாக தடை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களும் இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. சரிங்களா, முக்கியமானது பார்த்துக்கோங்க. இருபத்தி அயோத்தியில் நடைபெற்ற டேஸ் தீபோத்சவத்தின் போது 56 கடற்கரைகளில் 26.17 லட்சத்துக்கும் மேற்பட்ட மண் விளக்குகளை ஏற்றி உத்தரப்பிரதேசம் கின்னஸ் உலக சாதனை படைத்தது. எத்தனையாவது தீபோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. 9வது தீபோத்சவம். எத்தனையாவது தீபோத்சவம் அப்படின்னா இது வந்து 9வது தீபோத்சவத்தின் போது 56 கடற்கரையில் 26 லட்சம் மண்விளக்கு ஏற்றி கின்னஸ் சாதனை. அடுத்தது, இந்தியா பிரேசிலுக்கு வழங்க இருக்கும் ஏவுகணை அமைப்பின் பெயர். ஏவுகணை அமைப்பின் பெயர் ஆகாஷ். இந்தியா பிரேசிலுக்கு வழங்க இருக்கக்கூடிய ஏவுகணை அமைப்புடைய பெயர் வந்து ஆகாஷ். 24வது வினா, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மாநாட்டை யார் தலைமை தாங்கினார்? இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மாநாட்டை தலைமை தாங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார். இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை நிர்வாக அதிகாரி மாநாடு வந்து தலைமை தாங்கியிருக்கிறாங்க. இந்த மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் நடந்திருக்கு. ரைட். அடுத்தது 25வது வினா, நீதிபதி பிரதீபா எம் சிங் எந்த அமைப்பின் ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? நீதிபதி பிரதீபா எம் சிங் எந்த அமைப்பின் ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? உலக அறிவு சார்ந்த சொத்துக்கள் அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைவராக தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதீபா எம் சிங் வந்து நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்தது, நீரஜ் சோப்ராவுக்கு இராணுவத்தில் வழங்கப்பட்ட கௌரவ பதவி என்ன? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கர்னல். நீரஜ் சோப்ராவுக்கு இராணுவத்தில் வழங்கப்பட்ட கௌரவ பதவி இப்போ சமீபத்தில் லெப்டினன்ட் கர்னல். நீரஜ் சோப்ரா வந்து நமக்கு தெரியும், ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்காக ஈட்டி எறிதலில் 2 முறை வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வகித்த பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா நான் வருஷப்படி கொடுத்துருக்கேன். 2016 வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இராணுவத்தில் இருக்கக்கூடிய சரிங்களா. 2016 வந்து பார்த்திங்கன்னா நாயிப் சுபேதார் அப்படிங்கிற பதவியில் வந்து முதலாக சேர்ந்திருக்கிறாங்க. 2018 வந்து அர்ஜுனா விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. 2021 கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 2022 சுபேதார் மேஜர் இந்த பதவிக்கு வந்து, அதாவது நாயிப் சுபேதார்லேருந்து 2022 சுபேதார் மேஜர் பதவி இவர் பெற்றிருக்கிறாங்க. அதே 2022 வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருதும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்குது. பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக உயரிய விருது, 4வது மிக உயரிய விருது சரிங்களா. இப்போ வந்து சமீபத்தில் சுபேதார் மேஜர்லேருந்து லெப்டினன்ட் கர்னலாக வந்து பணியுயர்த்தப்பட்டிருக்காரு. 27வது வினா, சந்திராயன் 2 வட்டப்பாதை விண்கலம் சூரிய கிரீட வெடிப்பு சந்திரனின் தாக்கம் ஏற்படுத்தியதை முதன்முறையாக கண்டறிந்தது. இந்த கண்டுபிடிப்பு சேஸ் 2 கருவி மூலம் செய்யப்பட்டது. சேஸ் 2 கருவி சந்திரனின் மெல்லிய வாயு வட்டத்தின் அமைப்பை ஆய்வு செய்கிறது. இதற்கான விடை வந்து அனைத்தும் சரி சரிங்களா. என்ன அப்படின்னா சந்திராயன் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லான்ச் பண்ணோம், அது தெரியும் நமக்கு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திராயன் 2 இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த விண்கலமானது சூரிய கிரீட வெடிப்பு சந்திரனுடைய தாக்கத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்குது சரிங்களா. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திராயன் 2 வந்து இப்போ சமீபத்தில் இது பண்ணது. இது இந்த சந்திராயன் 2ல் எந்த பகுதி அப்படின்னா சேஸ் 2 அப்படிங்கிற கருவி. இது என்ன, இந்த சேஸ் 2 கருவியானது எதை பற்றி வேலை செய்யும் அப்படின்னா சந்திரனுடைய மெல்லிய வெளிவாய் வட்டத்தை அமைப்பை பற்றி ஆய்வு செய்கிறது சரிங்களா. இதை இன்னொருக்க வாட்ச் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது 28 சர்வதேச மகத்தான கலாச்சார பாரம்பரிய தினம் என்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மகத்தான கலாச்சார பாரம்பரிய தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 சரிங்களா, அக்டோபர் 16. அடுத்தது 29வது வினா, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரார்த்தனை செய்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரார்த்தனை செய்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் வி.வி. கிரி.
இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பிரார்த்தனை செய்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர். இது எதற்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. முதல் இந்திய பெண் தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரார்த்தனை செய்த முதல் இந்திய பெண் குடியரசுத் தலைவர் இவர் தான். பெண் தலைவரும் இவர் தான், குடியரசுத் தலைவரும் இவர் தான். அதே மாதிரி விவி கிரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு சென்ற இரண்டாவது குடியரசுத் தலைவரும் இவர் தான். சரிங்களா? 30வது வினா, உலக அதிர்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக அதிர்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 17. 31வது வினா, தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதை தொடர்ந்து அந்த புயலுக்கு மோந்தா என்ற பெயரை பரிந்துரைத்த நாடு. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதை தொடர்ந்து அந்த புயலுக்கு மோந்தா என்ற பெயரை பரிந்துரைத்த நாடு வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து. சரிங்களா? இந்த மோந்தா அப்படின்னா அழகிய மலர் அப்படிங்கிறது பொருள். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பெய்டி அப்படிங்கிற பெயரை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்ததும் தாய்லாந்து தான். 8 நாடுகள் வந்து இந்த புயலுக்கு பேர் வைக்கிறது வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கஜா வந்து வச்சுருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ஓமன் பெயர் ஓமன் நாடும் அந்த 8 நாடுகள் இருக்குது. வங்கதேசம் இருக்குது, மியான்மர் இருக்குது. இது போக இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 நாடுகள், அதாவது அந்த புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய நாடுகள். ரைட். 32வது வினா, இந்தியாவில் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட சுவாச நோய்களுக்கான ஆன்டிபயாட்டிக் மருந்தின் பெயர். இந்தியாவில் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட சுவாச நோய்களுக்கான ஆன்டிபயாட்டிக் மருந்தின் பெயர் அபித்ரோமைசின். இந்த மீதி இருக்குது பார்த்தீங்களா 3 இது சைக்ளோபாஸ்பாமைடு, எட்டோபோசைட், கேப்பசிடாபைன். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கான மருந்து, அதாவது மாத்திரை. சரிங்களா? கேன்சர் மாத்திரை இது 3மே. 33வது வினா, இந்தியாவின் முதல் வறுமையில்லா மாநிலம். இந்தியாவின் முதல் வறுமையில்லா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஓகே நண்பர்கள், அவ்வளோதான். 33 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம். மீதி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வகுப்பில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதோட வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 15லேருந்து 25 வரைக்கும்னான நடப்பு நிகழ்வு முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த பதிவில் வந்து நான் சேர்த்து கொடுக்குறேன். நன்றி.